பயம். இந்த பயங்கிறது ஒரு மனுஷனை மொத்தத்துல குலைஞ்சு போக வைக்குது இல்லையா? அதுவும் இந்த கடைசி காலத்துல எதை பார்த்தாலும் பயம், என்ன செஞ்சாலுமே பயம், எது நடந்தாலுமே பயம். ஓகே, பிள்ளைகளுக்கு பெற்றோர் குறித்து, பெற்றோருக்கு பிள்ளைகளை குறித்து, குடும்பத்துக்கு சமுதாயத்தை குறித்து, கவர்மெண்ட்டை குறித்து, வீட்டில் இருந்து வெளியே போகிறதுக்கு பயம், தன்னாலே ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு பயம், தனியாக வீட்டில் இருக்கிறதுக்கு பயம், எல்லாத்துக்குமே இந்த பயம் நம்மளை ஆட்டி படைச்சு கொண்டு இருக்கு இல்லையா? இந்த பயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த பயத்துல இருந்து குறிப்பாக எப்படி விடுதலை ஆகுறதுன்னு பார்க்க போகிறோம். பயம் எதனால வந்துச்சு, ஏன் நம்ம பயப்படக்கூடாதுங்கிறது, பயத்தின் கட்டுல இருந்து விடுதலை ஆகிறத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். கடைசியாக எதுக்கு பயப்படணுங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, நான் உங்கள் யாக்கோபு, இது நீர் என்னை காண்கிற தேவன் என்ற ஊழியத்தின் வழியாக உங்களை சந்திக்கிறேன். முதல்ல எதுக்காக நம்ம பயப்படக்கூடாதுங்கிறத பார்க்கலாம். பயங்கிறது ஒரு சுபாவம் தானே பிரதர், அது இருக்கணும் தானே, அதனால என்ன லாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, பயப்படுகிறவர்களும்னு சொல்லி ஆரம்பித்து வேற ஒரு சில குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க கடைசியாக எங்கே போகிறாங்க, இரண்டாம் மரணம் ஆகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள் அப்படின்ட்டு இருக்கு. அதாவது நம்ம நரகம் சொல்கிறோம் இல்லையா, அங்கே வந்து தள்ளப்படுவாங்க. யாரு? இந்த பயப்படுறவங்க. ஓகேவா? இவங்க பேரோடு தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அதனால நீங்களும் நானும் ஒருபோதும் இந்த உலகத்தை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது, உலகத்தில் உள்ளவர்களை பார்த்து நம்ம பயப்படவே கூடாது. சரி, இந்த பயம் எப்படி உருவாச்சு, எங்க இருந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தா, ஏதேன் தோட்டத்துல இந்த பயம் வந்துச்சு. ஓகேவா? 3வது அதிகாரம் ஆதியாகமத்துல அழகா 10வது வசனத்துல சொல்லி இருக்கு, தேவரீருடைய சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து அப்படின்னு சொல்லு. ஓகேவா? அப்போ ஆதாம்க்கு அது வரைக்கும் ஆதாம் தேவனோட இருந்த மனுஷன் இல்லையா, தேவனோடையே வந்து உறவாடிட்டு ரொம்ப ஐக்கியமா இருந்தவங்க. எப்படி கிறிஸ்து பிதாவோட இருந்தாரோ அதே மாதிரி ஆதாம் வந்து கர்த்தர் கூட இருந்தார். ஆதாமும் தேவனும் வந்து ஒன்னா இருந்தாங்க இல்லையா? ஆனா ஒரு இடத்துல பிரிவினை வருது பாருங்களேன். தேவ கட்டளையை மீறும் போது, அதாவது அவனுடைய பாவ கண்கள் திறக்கும் போது, நான் நிர்வாணியா இருக்கேன் சொல்லி பயந்து. ஓகே, அப்போ நமக்கு ஏன் இந்த பயம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ நமக்குள்ள பாவம் இருக்கிறதுனால தான் வந்து பயம் இருக்கு. நீங்க சொல்லலாம், இல்லை நான் ஊழியக்காரனா இருக்கேன், நான் எந்த பாவம் செய்யலையே, நான் அணு தினமும் என்ன பரிசுத்தவானா அதான் வந்து காத்துக்கொள்ளும்படியா வேத வசனத்துல நிலைச்சு இருக்கிறேன், பாவம் என்ன ஒன்றும் செய்யாது, நான் பாவத்துல இல்லைன்னு மேபி சொல்லலாம். ஆனா பயம் உங்களுக்குள்ள இருக்குன்னா இது வந்து ஒரு ஃபார்முலா தான். ஓகேவா? உங்களுக்குள்ள பயம் இருந்ததுனால என்ன பாவம் இருக்கு. ஏன்னா இந்த பிசாசினுடைய சுபாவம் தான் வந்து அவன் வந்து ஃபீட் பண்ணுவான், பயத்தை உங்களுக்கு திணிப்பான். ஓகே, ஏன்னா பயப்படுறவங்க வந்து தேவனுடைய ராஜ்யத்துல போக முடியாது. ஓகேவா? அப்போ பயத்தை அறவே ஒழிச்சு கட்டுங்க. என்னால முடியலையே பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்காக ஒரு வசனத்தை காட்டுறேன். 1 யோவான் 4:18 வசனம் சொல்லுது, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல அப்படின்ட்டு. ஓகே, அப்போ இங்க என்ன சொல்லுது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும்னு சொல்லுதா அந்த வசனம் கடைசியில. பயப்படுகிறவன் அன்புல பூரணப்பட்டவன் இல்லை அப்படின்ட்டு. அப்ப நீங்க பயப்படுறீங்கன்னா உங்களுக்குள்ள பாவம் இருக்கனால பயம் வருது அப்படின்னு சொல்றீங்களே. பாவம் சொன்னும் போது இது ஏதோ குத்தி காட்டுற மாதிரி நினைக்கிறாங்க நிறைய பேர். இல்லை, ஆக்சுவலா நம்ம கிட்ட இருக்கிற குறை தெரிஞ்சாதானே நம்ம அதை நிவர்த்தி செய்ய முடியும். ஓகேயா? தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் வசனம் சொல்லுது இல்லையா? அப்ப நமக்குள்ள பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கப்படுகிறவரா இருப்போம். ஓகேவா? அப்ப தேவனே குற்றப்படுத்துறவங்களா இருப்போம். தயவு செஞ்சு நான் பாவம் இல்லைங்கிற அந்த உணர்வை அப்படியே தூக்கி போட்டுருவோம். இது பிசாசனுடைய, தேவனுக்கு எதிரான விஷயத்தை செய்யறவன் தான் இந்த பிசாசு. ஓகே, கிறிஸ்துவுக்கு எதிரான சிந்தனைகளை நமக்குள்ள விதைக்கிறவன் தான் பிசாசு இல்லையா? அதான் ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே, அப்போ நீங்க பயத்துல இருந்து வெளியே வரணும்னா ஒரே வழி, தேவனுடைய அன்புல வந்து பூரணப்படுங்க. ஓகே, அதுக்கு தான் பைபிள் வாசிங்க, ஜெபிங்க, துதிங்க, இதெல்லாமே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? தேவ அன்புல பூரணப்படுங்க. அது எப்படின்னா ஒரு கன்சிஸ்டன்சி வச்சுக்கோங்களேன். பைபிள் படிக்கிற நேரமா இருக்கட்டும், ஜெபிக்கிற நேரமா இருக்கட்டும். ஓகே, ஒவ்வொன்றும் பைபிள் படிக்கிறீங்கன்னா நீங்க என்ன படிக்கிறீங்க, எப்படி படிக்கிறீங்கிறதுல காரியம் இருக்கு. ஜெபிக்கிறீங்கன்னா என்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஜெபிக்கிறீங்க, ஓகே, எதுக்காக ஜெபிக்கிறீங்க, இதெல்லாமே கூட இருக்கு. ஓகே, நீங்க அதான் அவர்கிட்ட அன்பு கோருங்க. நீங்க நார்மலா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீட்லயோ வெளியிலோ அவங்க கூட பேசுற மாதிரி நீங்க அவர்கிட்ட பேச ஆரம்பிங்க. அப்போ தம்முடைய அன்பை அவர் வெளிப்படுத்த தான் நம்மளால அவரை நேசிக்க முடியும். அப்போ நம்ம அவர்கிட்ட ஃப்ரீயா, அவர் என்ன சொல்றாரு, ஸ்ரீஷர்களை பார்த்து உங்களை சிநேகிதன் அப்படின்னு சொல்றாரு. அவர் உங்க கூட பேசுவார். ஆல்ரெடி ஆதாரமா படையற்பாடுல மோசைட்டே வந்து பேசுறாரு. ஓகேயா? ஒரு சிநேகிதனோட பேசுற மாதிரி முகமுகமா பேசுறேன் அப்படின்ட்டு இல்லையா? ஆபிரகாமையும் சிநேகிதன் சொல்றாரு. அப்படிப்பட்ட நம்மளை சிநேகிக்கிற நம்முடைய தேவனிடத்துல நம்ம ஏன் சிநேகிக்க கூடாது? நம்ம அன்பா இருக்கலாம் தானே? அவருடைய அன்பை புரிஞ்சுக்கோங்க.
அவருடைய அன்பினுடைய ஆளுகைக்குள்ள போங்க. அவர்கிட்ட அன்பா இருக்க 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 வந்து இந்த பயம் எல்லாம் போயிடும். ஓகேயா? ஒரு சாட்சியமே கூட சொல்றேன். ஏன்னா நான் என்ன இந்த பயத்துல இருந்து தேவன் தான் வந்து கொண்டு வந்தார் இல்லையா? என் ஒய்ஃப் வந்து பயப்படவே மாட்டாங்க. ஓகேவா? பயப்பட மீன்ஸ் அவங்க வேலை செய்யற ஸ்தலமோ ரோட்லயோ இல்ல சொந்தங்களுக்குள்ளேயோ யாருக்கும் எதுக்குமே வந்து பயப்பட மாட்டாங்க. ஓகே, ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா இப்போ ஓனரே தப்பு பண்ணாலும் ஓனர் தப்பு பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நேரம் எந்த ஒரு பயமும் இல்லாம பேசுவாங்க. முன்னாடிலாம் நான் வந்து ஆச்சரியப்படும், ஒய்ஃபை வந்து திட்டவும் கூட செய்வேன். அது ஒரு இது இல்லையா? இல்ல வயசுக்கு மூத்தவங்களா இருந்தாலும் அவங்க செய்யற தப்ப சொல்றது இப்படி இல்லைன்னு சரியா அதை ஒரு ஈக்குவலா இருந்து பேசுறது வந்து எனக்கு பிடிக்காத விஷயமா இருந்தா, ஆனா ஒய்ஃப் தைரியமா வந்து பேசுவாங்களா, அது அவங்க செய்யற தப்போ இல்ல எதுவா இருந்தாலும் இருப்பாங்க. என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த பயத்தை குறித்து தியானிக்கும் போது தான் ஆவியானவர் ஒய்ஃப் எக்ஸாம்பிளா வந்து காட்டினார். ஓகே, ஏன் அவங்களுக்கு பயம் இல்லைன்னா அவங்க தேவ அன்புல ஒண்ணு பூரணப்பட்டிருக்காங்களா. ரெண்டாவது, அவங்களால தைரியமா எதுக்கு முன்னாடி யாருக்கு முன்னாடி இருக்க முடியுதுன்னா ஒரே காரணம், அவங்க தேவ அன்புல இருந்து ஒன்னுத்துக்குமே அவங்களுக்கு பயப்படாம இருக்காங்க இல்லையா? அது ஒரு என்ன சொல்லுவாங்க, டேரிங். ஓகே, தைரியமா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்பேற்பட்ட பலர் கூட வந்து பிசாசு வந்து வஞ்சிக்கிறான். தங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்லயோ இல்ல குடும்ப பிள்ளைகளை காமிச்ச பயன்படுத்துறான். பயங்கிறது பிசாசுனால தான் வந்து ஃபீட் பண்ணப்படுது. ஓகே, நீங்க பயப்படாதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்குள்ள இருக்க பயம் எப்போ போகும்னா தேவனிடத்துல அன்பு கூறும்போது அந்த அன்பினுடைய பூரணம் வரும் இல்லையா? இப்ப பேதுரு எப்படிப்பட்டவர்? பயப்படுறவர் இல்லையா? ஆனா என்ன ஆகுது, நீங்க 2வது அதிகாரத்துல இருந்து பார்க்கும்போது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் பார்க்கணும், பேதுருடைய தான் ஃபர்ஸ்ட் தேவன் எடுத்து பயன்படுத்துறாரு இல்லையா? அவங்கள பார்த்து மத்தவங்க பயப்படுறாங்க. ஓகே, ஏன்? தேவன் அவங்களுக்குள்ள இருக்காரு, தேவனை தான் வெளிப்படுத்துறாங்க இல்லையா? அப்போ நீங்க அன்புல தேவ அன்புல பூரணப்படுங்க, எல்லாரையும் நேசிங்க, எல்லாத்தையும் அன்பு கூறுங்க. ஓகேவா? அந்த தேவன் கூட இருந்து அன்பு கூறுங்க. சரியா? சங்கீதம் 2:11 சொல்லி இருக்கு, பயத்துடனே கர்த்தரை செய்வீங்க. அப்போ கர்த்தருக்கு வந்து நம்ம நிச்சயமா பயப்படணும், யாருக்கும் பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி அவர் சிநேகிதர் தானே அப்பா தானேன்னு சொல்லிட்டு அப்படி போய் இருக்கக்கூடாது. பயத்துடனே தான் அவரை சேவிக்கணும். ஓகே, நடுக்கத்துடனே அவர் சமூகத்துல வந்து நிக்கணும். ஓகேவா? தம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே அவர் வந்து நோக்கி பார்க்கிறாருன்னு வசனம் இருக்குல்ல. அப்ப தேவனுக்கு பயப்படணும். அவர் வந்து நியமங்களுமே பழைய ஏற்பாடுல வந்து கொடுக்குறாரு. ஓகேவா? அவர்கள் தேவனுக்கு பயப்படும்படிக்கு வந்து கொடுத்தாருன்னு சொல்லி வசனம் எல்லாம் இருக்கு, உங்களுக்கு தெரியும் தானே? ஒரு வசனத்தை கூட அவங்க வந்து உங்களுக்கு கூட காமிச்சிட்டு நான் முடிக்கிறேன். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். 34:4 சங்கீதம். ஓகேவா? நான் கர்த்தரை தேடினேன், நீங்களும் கர்த்தரை தேடுங்க. ஓகேயா? தேவனை தேடுங்க, கிறிஸ்து இயேசுவை தேடுங்க. நம்ம தேடுறதை பத்தி இன்னொரு செஷன்ல பார்க்கலாம். கர்த்தர் தாமே உங்களோட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.